இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் ஸ்கேல். அதாவது நம்ம வந்து ஃபேட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிட் வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், டயட் ஃபாலோ பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நமக்கு வெயிட் வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டாக இருக்கும். வெயிட் மட்டுமே வந்து ஃபேட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட முடியாது, பட் வெயிட் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட் வந்து நம்மளை ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். அதே சமயத்தில் நம்மளை அதை வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணும். என்னடா இவ்வளோ நாள் ஜிம் போய்கிட்டு இருக்கேன், நம்ம எப்போ தாண்டா அர்னால்ட் ஆகிறது, இன்னும் உடம்பு குறையவே மாட்டேங்குது, உடம்பு ஏறவே மாட்டேங்குது, இந்த மாதிரி நம்மளை வந்து டிப்ரெசிவாகவும் ஆக்கும். நம்மளோட பழைய வெயிட்டு அல்லது ஏதோ ஒரு வெயிட்டை வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்கிட்டு அந்த வெயிட்டை வந்து நம்ம சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த வெயிட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வெயிட்டை ரீச் பண்ண முடியலை அல்லது அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குது, ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது வெறும் ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். அந்த நம்பரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ணக்கூட கிடையாது. அதை ஒரு கைடாக யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட்டு பார்க்கும்போதே வெயிட் குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடவோ அல்லது வெயிட் ஏறி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடவோ பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஃபிசிக்ஸ் லேப்லாம் போயிருப்போம், சயின்ஸ் லேப்லாம் போயிருப்போம், அங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். பட் அங்கே என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை அப்படியே வந்து ரீடிங்காக குறிச்சிக்குவோம். ஸோ அதே மாதிரி வெயிட் ஸ்கேல் ஏறி நில்லுங்க, வெயிட் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்மளோட ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளோட ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட வெயிட்டில் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வெயிட் வந்து ஜஸ்ட் நம்பர், அதை ஒரு கைடாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வெயிட்டை வச்சு நிறையா கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கூகுள் ஷீட்டாக வந்து கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஓகே கைஸ், இதுதான் வந்து அந்த வெயிட் ட்ராக்கர் கூகுள் ஷீட். இதில் வந்து ஜனவரியோட முதல் மாதம் வந்து மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் வெயிட் ஆட் பண்ணலாம். மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வேல்யூஸ் எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணிடுவேன். இப்போ இதுக்கு மட்டும் நான் வந்து 28 சும்மா 20ன்னு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வாரத்துக்கெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது போன மாதத்தோட கடைசி வாரத்தோட வீக்லி ஆவரேஜை வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கின்றோம். 69.5ன்னு வந்து ஆட் பண்ணுறேன். ஆவரேஜ் வந்து 69.25ன்னு வந்து இருக்குது. இப்போ அதுவே வந்து லாஸ்ட் வீக்கோட ஆவரேஜ் ஸ்டார்டிங் வெயிட்டை அதை எடுத்துக்கிச்சு. நம்ம வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வீக்லி கட் டார்கெட் பர்சன்டேஜ். வீக்லி 1% ஆஃப் பாடி வெயிட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஃபிட் ஆகும். அதாவது நம்மளுடைய பாடி வெயிட்லேருந்து 1%. இப்போ நான் இங்கே வந்து 1ன்னு போடுறேன், அதுவே பர்சன்டேஜில் எடுத்துக்கின்றோம். இந்த 1% அப்படிங்கிறது நம்மளுடைய வெயிட் 69.25ல் எவ்வளோ வரும் அப்படின்னா 690 கிராம். நம்ம ஒரு வாரத்துக்கு 690 கிராம், அது மைனஸில் இருக்குது. நான் வந்து நம்ம கட் பண்ணுறதுனால மைனஸில் இருக்குது வேல்யூ. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து காட்டுது, அதாவது -2.75. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் வந்து நான் வந்து 2.25 கிலோ வந்து குறைச்சிருக்கேன். அது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா 397%. அதாவது நம்மளோட டார்கெட் வந்து 690 கிராம் தான், ஆனால் நம்ம 2 கிலோ குறைச்சிருக்கோம். ரைட்டு, ஓகே, குறைச்ச வரைக்கும் லாபம்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போக முடியாது. இதில் நம்மளோட டார்கெட்டை விட ரொம்ப அதிகமாக வந்து நம்ம வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்னா அது மசில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மசில் லாஸ் ஆகுது என்ன ஆகுது, அதானா எனக்கு என்ன, வெயிட்டு குறைஞ்சா போதும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெயிட்டை குறைக்கிறீங்களோ, இந்த மாதிரி கிராஷ் டயட் இருந்து ரொம்ப அதிகமாக அதே வெயிட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கெயின் ஆகிரும். ஸோ அதனால் இந்த 690 கிராம்ங்கிறது ஒரு 750 கிராமோ அல்லது ஒரு 600 கிராமோ அப்படி மோரார்லெஸ் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குருங்க. இப்போ இந்த சினேரியாவில் நம்ம வந்து 2.25 கிலோ குறைச்சிருக்கோம். ஒன்று வந்து ரொம்ப கிராஷ் டயட் இருந்து ரொம்ப கம்மியான கலோரிஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது நம்ம ரொம்ப எக்ஸசிவாக வந்து கார்டியோ போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதை கம்மி பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ள குறையிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். ஒவ்வொரு நாளோட காலையிலையும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெயிட்டை வந்து ரீடிங் எடுத்து அதை வந்து இந்த ஷீட்டில் அன்னைய டேட்டுக்கு நேராக உள்ள காலத்தில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன், அதாவது ஒரு ஹேபிட்டை எந்த இடத்துல ஸ்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண உடனே எம்டி ஸ்டொமக்கில் அடுத்து தண்ணி குடிப்பேன். அதுக்கு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வர்ற கேப்பில் வந்து வெயிட் ட்ராக்கிங் ஹேபிட் வந்து நான் ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து வெயிட் ஆட் பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் வந்து ரஃப்பாக வந்து ஒரு வெயிட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுலேருந்து பார்ப்போம். இந்த வீக்லி அச்சீவ்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் எவ்வளவு 690 கிராம், ஒவ்வொரு வாரத்துக்கும் கீழேயும் இருக்கும்.
அந்த 690 கிராம்லேருந்து நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 89% ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து 82%, இங்கே வந்து 71%, இங்கே வந்து 144%. ஏன் அப்படின்னா வீக்லி டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நமக்கு வந்து டார்கெட்டே வந்து 680 கிராம் தான். ஆனால் நம்ம வந்து 970 கிராம்கிட்ட குறைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 150% வந்து இருக்குது. பட் அடுத்த வாரம் குறைஞ்சிருக்கு 79%, 530 கிராம் வந்து குறைச்சிருக்கோம். இப்போ முதல் வாரத்துக்கு பார்க்குறோம். நமக்கு முதல் வாரத்துக்கான டார்கெட் வேல்யூ வந்து 690 கிராம். இப்போ நான் வந்து டெய்லி வந்து என்னுடைய வெயிட்டை வந்து எம்டி ஸ்டொமக்கில் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஆவரேஜ் வந்து 68.63. இப்போ என்னோட ஆரம்ப வெயிட் 69.25க்கும் இந்த வாரத்துக்கான வெயிட் ஆவரேஜுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 620 கிராம். இப்போ என்னோட 690 கிராம்லேருந்து நான் எவ்வளவு வந்து வெயிட் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பர்சன்டேஜ் வைஸ் பார்க்க போகிறோம். 100க்கு எத்தனை பர்சன்டேஜுக்கு நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 89% அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற டார்கெட்டில் 89% அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிறத இது காட்டுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாடி வெயிட்டுங்கிறது ஒரு நாள் ஏறும் இறங்கும். ஸோ அதனால் டெய்லி வந்து வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வாரத்துக்குள்ள வெயிட் ஆவரேஜுக்கும் அடுத்த வாரத்துக்கு இழுக்கக்கூடிய வெயிட் ஆவரேஜுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும். முதல் வாரத்தில் 68-63 இருந்தோட வெயிட் ஆவரேஜ் வந்து அதுக்கு அடுத்த வாரத்தில் 68.07 மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து அரை கிலோ குறைஞ்சிருக்கு. அப்போ 82% அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி பார்த்தா போதும். டெய்லி நம்ம வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீக்லி வெயிட் ஆவரேஜ் குறைஞ்சா போதும். இது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் வெயிட். இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் என்ன வெயிட் இருந்தங்கிறத ஒவ்வொரு வாரத்தோடவும் பார்க்கும்பொழுது எவ்வளோ மொத்தமாக குறைச்சிருக்கோம், அதாவது கடைசி வாரத்தில் நம்ம வந்து 3 கிலோ குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத 69.25லேருந்து கழிச்சு கரெக்டாக காட்டிக்கிட்டு வரும். இது எதனால் அப்படின்னா, நடுவில் ஏதோ ஒரு வாரம் வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாது. கெயினான வெயிட்டு குறையும். அப்போ வந்து நமக்கு ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் எண்ட் ஆஃப் த மந்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் வந்து குறைக்காமலே இருந்திருப்போம். அதனால தான் வந்து இந்த வெயிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம மந்த்லி வந்து நம்ம டார்கெட்டை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது இந்த இடத்துல மந்த்லி பர்சன்டேஜாக வந்து போட்டிருக்கேன். 114%. கிட்டத்தட்ட அதிகமாகவே ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து இங்கே காட்டுது. இந்த வெயிட் ட்ராக்கரில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீக்லி கட் டார்கெட் வேல்யூ என்ன, ரெண்டாவது நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கோம், மூணாவது போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது. சிம்பிளாக நம்ம அந்த பர்சன்டேஜ் பார்த்தாலே வந்து நம்ம வந்து நம்முடைய வெயிட் எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படி தெரிஞ்சிடும். 89%, 90%ங்கிறது ஓகே. அதாவது இது க்ளோஸ் டு 100 இருக்கணும். இப்போ இங்கே 89, 82 இதெல்லாம் கூட ஓகே. 71ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வெயிட்டு குறைக்க நம்மளோட வீக்லி டார்கெட் வேல்யூவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதே கூகுள் ஷீட்டை வந்து நீங்கள் பல்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பல்கிங்க்கு வந்து வெறுமனே வெயிட்டு மட்டுமே வந்து நம்ம ப்ராக்ரஸ் ஆகிறத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பத்தாது. அதுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஃபோட்டோஸ், மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வீக்லிக்கு 1% வந்து கட் பண்ணோம். பட் பல்கிங்க்கு வந்து மந்த்லியே நம்ம வந்து 1% தான் வந்து பல்க் பண்ண முடியும். இப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 170 கிராம் தான். இது ரொம்பவே கம்மி. இப்போ இதிலே வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ நம்ம நெகட்டிவில் இருக்கிறதுனால மைனஸில் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து பல்க் பண்ணலை, வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம வந்து கலோரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வந்து வெயிட் வந்து ஆட் ஆகிருக்குது அப்படின்னாலும் இதில் வந்து காட்டும். இப்போ வந்து 433% வந்து காட்டுது. நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெயிட்டை வந்து கெயின் ஆகிட்டு இருக்குது, நம்ம வந்து கலோரிஸை குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். பல்கிங்கில் இருக்கும்போது மோரார்லெஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஃபைல் போயிட்டு மேக்க காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணும்போது மேக்க காப்பி கொடுத்துட்டு திருப்பி எகைன் இன்னொரு மேக்க காப்பி கொடுத்துக்கிறங்க. எதனால் அப்படின்னா இந்த ஒரு ஷீட்டே வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 2026ன்னு மாற்றிட்டு ஓகே 2025 டிசம்பர் 28 வந்து இந்த எக்ஸல் ஷீட் முடியுது. இப்போ நீங்கள் ஏற்கனவே 2 காப்பி எடுத்து வச்சுக்கிட்டதுனால 29 டிசம்பர் 2025ன்னு ஆட் பண்ண உடனே டோட்டல் ஷீட்டுமே வந்து 2026க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாறிடும். நீங்கள் வந்து இந்த கூகுள் ஷீட்டை வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.